இந்த இயக்கத்தை ஆரம்பித்த புரட்சி தலைவர் அவரை அரசியலில் அடையாளம் காட்டி தன்னுடைய இதயத்தை சொன்ன பேரறிஞர் அண்ணா தொண்டர்கள் தான் ஒரு இயக்கத்தின் ஆணையிலே அந்த தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்களோ அந்த தொண்டர்களுடைய உரிமைதான் அந்த இயக்கத்தின் இதயம் என்பதை உணர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அரவணைத்து சென்றார் பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணாவினுடைய இதயத்தை என்று சொன்ன புரட்சி தலைவரை அவருடைய புகழை அவர் ஆற்றிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பெறுவதற்கு காரணமாக இருந்த புரட்சி தலைவரை தூக்கி எறிந்தார் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி. அன்றைக்கு லட்சோபலட்சம் தொண்டர்கள் புரட்சி தலைவரை ஏற்றுக்கொண்டார்கள். தொண்டர்களால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதேபோல் 67 குண்டடிப்பட்டு மருத்துவமனையில் இருந்த பொழுது நூற்றுக்கணக்கான பேர் வரிசையில் இருந்து ரத்தம் கொடுத்தார்கள். நான் ரத்தம் தருகிறேன், நான் ரத்தம் தருகிறேன் என்று. அன்றைக்கு புரட்சி தலைவருக்கு ரத்தம் செலுத்தப்பட்டது. அவர் கட்சி தொடங்கியவுடன் முதலில் சொன்னது, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே என்று சொன்னார். அதற்கு காரணம், அன்றைக்கு கொடுக்கப்பட்ட ரத்தம் தேவனிலும் ரத்தம் என்றோ, நாடாவிலும் ரத்தம் என்றோ, வன்னியிலும் ரத்தம் என்றோ இல்லாமல் அனைத்து ரத்தங்களும் பெறப்பட்டதா என் உயிரிலும் உயிரான ரத்தத்தின் ரத்தங்களே என்று சொன்னார். எந்த ஜாதிக்கும் அப்பாற்பட்டு மனித ஜாதிதான் நான் என்பதை உலகுக்கு உணர்த்தியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் வழியில் புரட்சி தலைவி அவரால் அடையாளம் கட்டப்பட்டார். இதே மதுரை மாநகரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாநாடு நடந்த பொழுது செங்கோலை கொடுத்து அடுத்த அரசியல் பாதிப்பு புரட்சி தலைவிதான் என்பதை மதுரையில் பிரகடனப்படுத்தினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த 3 தலைவர்களும் திராவிட இயக்கத்தில் எப்படி இருக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்தார்களோ அதை அந்த உரிமையை நீக்கத்தான் இன்றைக்கு இந்த போராட்டம். எப்படி அண்ணா புரட்சி தலைவரை காண்பித்தாரோ, புரட்சி தலைவர் எப்படி புரட்சி தலைவியை அடையாளம் காட்டினாரோ, அதுபோல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவி தனக்கு பிறகு முதலமைச்சர் தலைவி அடையாளம் காட்டினார். ஒரு முறை அல்ல, 2 முறை அடையாளம் காட்டினார். 2 முறையும் அதை அவர் கையிலே திருப்பி கொடுத்தார். அவர் வாயாலேயே யாரும் ஒரு பதவியை திருப்பி கொடுத்தார், திருப்பி தரமாட்டார்கள். அதற்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நேர்கால பரவலாக விளங்குகிறார் என்று அம்மா வாயாலேயே புகழ்ந்தார். இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், அவரால் அடையாளம் காட்டப்பட்டவர் தான் இந்த இயக்கத்தில் முதலமைச்சராக இருக்க வேண்டும், இந்த கட்சிக்கு தலைமையேற்க வேண்டும் என்பது உண்மையான புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் தொண்டர்களின் எண்ணம், எதிர்பார்ப்பு. அந்த தொண்டர்களின் உரிமையை மீட்க இன்றைக்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி யாரால் முதலமைச்சரானார்? சின்னம்மா அவர்களால் முதலமைச்சராகி கவிழ்ந்து பதவியை வாங்கினார். சொன்ன வார்த்தை, சூரியனை பார்த்து நாய் குலைக்கிறது என்று சொன்னார். நீ நன்றியாக இரு, இல்லை நன்றியை மறந்துவிட்டு போ. நீ சொன்ன வார்த்தை நாய் என்று சொன்னாய். உனக்கு தலைவராக இருப்பதற்கு தகுதி இருக்கிறதா? ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும்? நீ திருப்பி இந்த முதலமைச்சர் பதவியை கொடுக்க வேண்டாம். நீங்கள் அண்ணன் ஒருங்கிணைப்பாளர், நீ இணை ஒருங்கிணைப்பாளர். ஒரு வாக்கிலே தேர்தல் நடைபெற்றது. அமைதியாக போய் கொண்டிருந்தது. எதிர்கட்சி அணிகள் இப்பொழுது என்ன அவசரம்? ஒருங்களை ஒற்ற தலைமை, நீ என்ன புரட்சி தலைவரா, புரட்சி தலைவியா?
பேசுவதற்கோ அவருடைய புரட்சி தலைவர் முகத்தை காட்டினால் 30 லட்சம் ஓட்டுகள் விடும், நீ பணம் கொடுக்க வேண்டாம் என்று அண்ணா சொன்னார். அப்படி ஒரு முகத்தை காட்டினால் எவனும் ஓட்டு போடுவான். நீ புரட்சி தலைவர் போல் தொட்டி வைத்தாலும் உன்னை பார்த்து சிரிக்கின்றார்கள். செஞ்சிக்கோட்டை ஏறியவரெல்லாம் பேசுகிறார்கள் ஆக முடியாது, தொப்பி வைப்பவரெல்லாம் புரட்சி தலைவர் ஆக முடியாது. உனக்கு தொப்பி வைத்து இங்கே அருமை சகோதரர் உதயகுமார், செல்லப்பா, செல்லூர் ராஜு, திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவர்கள் எல்லாம் உன்னுடைய கைத்தறிகளாக இருக்கிறார்களே ஒழிய இந்த இயக்கத்தை பற்றி சிந்திக்காமல் தனக்கு என்ன லாபம், தன்னுடைய குடும்பத்துக்கு என்ன லாபம் என்பதை பற்றி சிந்திக்கின்றவர்கள் மத்தியில் இந்த மதுரைக்கு என்று ஒரு தனி சிறப்பு உண்டு. நெடுஞ்செழி பாண்டியன் தவறாக தீர்ப்பு கூறினார். தெரிந்தவுடன் கீழே இருந்து மறைந்தார், அவருடைய மனைவியை மறைந்தார். தவறான தீர்ப்பு சொன்னதற்கு தன் உயிரை விட்ட பாண்டியன் வாழ்ந்த பூமி. ஆனால் நீதிக்கு அநீதி செய்கின்ற கூட்டத்தோடு சேர்ந்து இன்றைக்கு இந்த 4 பேரும் இந்த இயக்கத்தை கெடுக்கின்ற போராடி சாம்பலாக இருக்கிறார்கள். அந்த 4 பேரும் தண்டிக்க வேண்டியது தொண்டர்களுடைய கடமை. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு பெரிய தலைவன் போல் யாருடன் கூட்டணி இல்லை, கூட்டணிக்கு இல்லை தேடி வருவார்கள் என்று கடைபிடித்து உட்கார்ந்து இருக்கிறார். செத்தவன் வீட்டில் உட்கார்ந்து இருப்பதை போல் அந்த வெட்கம் பெற்றவர்கள் ஒரு 10 பேர் குழுவிலே இருக்கிறார். வெட்கப்பட்ட மாதம் பெற்றவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். என்னை போல ஒருவர் அங்கே இருந்திருந்தால் எடப்பாடி சட்டையை குடித்து முழுக்கி உன்னால் இந்த கட்சிக்கு மரியாதை போய்விட்டது, மானம் போய்விட்டது, உன்னை இந்த கட்சியை தவறாக பேசுகிறார்கள், உதவி நீ பொதுச்சேவை விட்டு வெளியே போவதற்கு சொல்லியிருப்பேன். அப்படி சொல்வதற்கு அங்கு எவருக்கு முதுகெலும்பு இல்லை, முதுகெலும்பு இல்லாத சாதிகளாக இருக்கின்றவர்களை பார்த்து கேட்கிறேன். புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கம், புரட்சி தலைவி கட்டி காத்த இயக்கம் இன்றைக்கு இப்படி கேவலமாக இருக்கிறது. அதை மீட்டதான் அந்த மேற்கொள்ளவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு வேண்டியது இந்தியா வல்லரசாக வேண்டும், தமிழ்நாடு மௌனமாக வேண்டும். அதைத்தான் அண்ணன் விரும்புகிறார். இன்னைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்களால் இந்தியா வலிமை பெற்றிருக்கிறது, தமிழ்நாடு வளம் பெற வேண்டும். அண்ணன் எண்ணிக்கை, அண்ணனுடைய எண்ணம் அதுதான். அதைத்தான் அவர் சிந்தித்து தொண்டர்களின் உரிமையை மீட்டு மீண்டும் இந்த இயக்கத்தை, புரட்சி தலைவர் இயக்கத்தை, புரட்சி தலைவர் இயக்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வர இந்த நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக அதிமுக மீண்டும் 1 ஆண்டு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய இந்த இயக்கம் இருக்க அந்தந்த தலைவரில் ஒன்று என்று கூறி கடந்த வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.